வணக்கம் டெக் காய்ஸ். Lenovo E340 டெட் கண்டிஷன் எப்படி ரெடி பண்ணது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம லேப்டாப் மதர்போர்டை ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சுருக்கோம். இதில் இப்போ நம்ம டிசி மிஷினில் டிசி ஜாக்கை கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு டிசி மிஷினில் என்ன வேலையை வருதுன்னு செக் பண்ணலாம். டிசி மிஷினில் பார்க்கும்போது உங்களுக்கு 38 வருது. இப்போ ஒரு டைம் இதை ட்ரிகர் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒருவேளை லேப்டாப் ஆன் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கோசரம் ட்ரிகர் பண்ணணும். பார்த்தா எந்த டிஃப்ரெண்ட் வேல்யூ ஷோ ஆகலை. சேம் 38 தான் இருக்குது. ஓகே, டிசி ஜாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட லேப்டாப் எடுத்து இதுக்கான ஸ்கீமாட்டிக் டவுன்லோட் பண்ணுவோம். லேப்டாப் ஆன் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா ஸ்கீமாட்டிக்கில் நம்மளுக்கான எல்லா ரூல்ஸும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே வழி செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசரம் பார்க்கலாம். போர்டோட நம்பர் பார்த்துக்கலாம். LA8131P ஓப்பன் பண்ணி அதில் போர்டோட நம்பரை டைப் பண்ணிக்கலாம். ஸ்கீமாட்டிக் பக்கம் டைப் பண்ணிக்காங்க. இதில் லேப் ஒன்றில் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களால் ஸ்கீமாட்டிக் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுலேருந்து ஸ்கீமாட்டிக்கை டவுன்லோட் பண்ணுவோம். ஸ்கீமாட்டிக்கை டவுன்லோட் பண்ணியாச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸ்கீமாட்டிக்கில் Ctrl F ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அது சர்ச் பட்டனை ஓப்பன் பண்ணும். இப்போ டிசி ஜாக்கோட நம்பரை அங்கே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கிளிக் பண்ணி டிசி ஜாக்கோட ப்ளேஸுக்கு போயிடும். அதில் கரெக்டான இதை ஓப்பன் பண்ணி 19 வோல்ட் சப்ளை ஆகிற ப்ளேஸுக்கு நம்ம போயிடுவோம். இங்கே விஇன் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். விஇன்லேருந்து ஃபஸ்ட் மாஸ்பெட்டுக்கு போகுது. அப்புறம் செகண்ட் மாஸ்பெட்டுக்கு பவர் சப்ளை ஆகுது. இப்போ ஃபஸ்ட் மாஸ்பெட்டை பார்க்கலாம். ஃபஸ்ட் மாஸ்பெட் வந்து உங்களுக்கு PQ301 ஃபஸ்ட் மாஸ்பெட்டு. ஓகே, டிசி ஜாக்கை இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டிசி மிஷினில் சேம் கண்டிஷனில் இருக்குது. இப்போ மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம். மல்டிமீட்டரில் பிளாக் ப்ரூஃபு கிரவுண்ட்லேயும் ரெட்ஸ் ப்ரூஃபை வோல்டேஜ் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மாஸ்பெட்டை செக் பண்ணுவோம் பாருங்கள். டாட் இருக்கிற சைடு சோர்ஸு, டாட் எல்லா சைடு ட்ரெயினு. ட்ரெயின்லேருந்து சோர்ஸ் பவர் சப்ளை ஆகுதா பார்க்கலாம். சோர்ஸுக்கு பவர் சப்ளை ஆகுது. அதே டைம் செகண்ட் மாஸ்பெட்டில் செக் பண்ணலாம். செகண்ட் மாஸ்பெட்டில் பவர் வந்துட்டுருக்கு பாருங்கள். அதே டைமு சோர்ஸுக்கு சப்ளை ஆகுதா பார்க்கலாம். உங்களுக்கு கேட்டில் பார்த்தோன்னா வோல்டேஜ் வருது. அவுட்புட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு 0 வோல்டேஜ் இருக்குது பாருங்கள். கேட்டை செக் பண்ணலாம். கேட்டில் பாருங்கள் உங்களுக்கு 18.7 வோல்டேஜ் வருது. ஒருவேளை இங்கே கேட்டில் உங்களுக்கு வோல்டேஜ் வராமல் இருந்தால் இந்த சார்ஜிங் ஐசி உங்களுக்கு இஷ்யூவாக இருக்கும். ஆனால் சார்ஜிங் ஐசி இப்போ ஒர்க்கிங்கில் இருக்குது. அதனால் நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்க செகண்ட் மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த மாஸ்பெட்டை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அந்த மாஸ்பெட் N சேனலாக P சேனலாக ஒன் டைம் செக் பண்ணிக்கின்னு N சேனல் மாஸ்பெட்னா N சேனல் மாஸ்பெட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். P சேனல் மாஸ்பெட்னா P சேனல் மாஸ்பெட்டை சேம் மாஸ்பெட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு சேம் நம்பராக இருக்கிற மாஸ்பெட்டை ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். சேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ ஆன் பண்ணி டிசி மிஷின் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கு போர்டு ஷார்ட்டில் இருக்குது. ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷார்ட் இருக்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. இப்போ நார்மலாக தேடினீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதனால் இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க.
டிசி மிஷினில் 19 வோல்டேஜ் இருக்குது, அதை 5 வோல்ட்டுக்கு செட் பண்ணுங்கள். 5 வோல்ட்டுக்கு செட் பண்ணிக்காங்க. டிசி ஜேக்கை கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஹீட் ஆகுதுன்றதை செக் பண்ணுங்கள். பாருங்கள், ஷார்ட் காட்டும், ஆனால் உங்களுக்கு எந்த காம்பவுண்டும் டேமேஜ் ஆகாது. ஏன்னா 5 வோல்ட்டில் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. இந்த இடம் ஹீட் ஆகுது. ஃபேனு, ஹீட் சிங்க்கு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபேன் பக்கம் தான் உங்களுக்கு ஹீட் ஆகுது. ப்ளோ பண்ணக்குள்ளே ஃபேனு மெல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால் ஃபேனு, ஹீட் சிங்க்கெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே தான் உங்களுக்கு ஹீட் ஆகுது. பாருங்கள், அந்த கெப்பாசிட்டர் உங்களுக்கு ஹீட் ஆகுது. நம்ம அந்த கெப்பாசிட்டரை சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஓல்டு மதர் போர்டு இருக்குது. அந்த மதர் போர்டில் சேம் சைஸ் இருக்குது கெப்பாசிட்டர். ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அந்த இடத்துல வேறு கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், ப்ராசஸரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷார்ட் இருக்கான்னு டிசி ஜாக்கை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டிசி மிஷின்லாம் பார்ப்போம். டிசி மிஷினில் பார்க்கல ஷார்ட் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ அடாப்டர் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ 19 வோல்ட்டுக்கு செட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணி பார்ப்போம் ஷார்ட் இருக்கான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சு.
8 வேல்யூ வந்திருக்கு, குட் வேல்யூ தான். இப்போ தெர்மல் பேஸ்ட்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு ஃபேனை கனெக்ட் பண்ணி ஆன் ஆகுதா ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். அப்படியே ஆன் பண்ணால் உங்களுக்கு ப்ராசஸர் ஹீட் ஆகுறதுனால எதுனா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஃபேன்லாம் கனெக்ட் பண்ணி செக் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் போர்டு ட்ரிகர் ஆகுதா பார்க்கலாம். டிசி ஜாக்கை கனெக்ட் பண்ணிக்காங்க. போர்டை ட்ரிகர் பண்ணலாம். போர்டு ட்ரிகர் ஆகுது. உங்களுக்கு பாருங்கள் ஃபேனு ரன் ஆகுது தெரியுதா? ஃபேன் ரன் ஆகுது பாருங்கள். அதே டைம் இங்கே வோல்டேஜும் கன்சியூம் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம டிஸ்பிளேவோட செக் பண்ணிக்கலாம் ஒரு டைம் கனெக்ட் பண்ணிட்டு. ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஸ்பிளே ஓடுது. நம்ம டெட் லேப்டாப்பை ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.